உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோமே, மெயினாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த கவலை. ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். எப்படி சாதாரண ஸ்கூலாக இருந்தாலும் 80,000 ரூபா கம்மி இல்லாமல் சேர்க்க முடியாது. அப்போ பணம் வேண்டும். அதே போல் நல்ல ஸ்கூலாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்கூல் மாற்றுவாங்க, இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாற்றுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் மாற்றுறது பிள்ளைங்களுடைய கவலை. பிள்ளைகளை நல்ல இடத்துல சேர்க்க முடியுமா? பிள்ளைகளை பற்றிய கவலை வேண்டாம். நல்லா படிப்பாங்க. இந்த ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய கால நேரம் கிரகமாலிகா யோகத்தோடு தொடங்குது. எல்லாருக்குமே இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்க போகுது. சும்மா சொல்லாதீங்க சாமி, சந்தோஷத்துக்காக சொல்லாதீங்க சாமி அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். நிஜமாகவே இந்த ஜூன் மாதம் அனைவருக்கும் நல்லா இருக்க போகுது. ஏன்னா கிரகமாலிகா யோகம். அது என்ன சாமி கிரகமாலிகா யோகம்? பாருங்க, கும்ப ராசியிலிருந்து கடக ராசி வரையிலும் 6 வீட்டிலும் 6 கிரகம் உட்காந்துருக்கு. 7 வீட்டில் உட்காந்துருக்காங்க. சிம்மம் வரையிலுமே கூட, கும்பத்திலிருந்து சிம்மம் வரையிலும் 7 வீட்டிலையும் 8 கிரகங்கள் உட்காந்துருக்கு. இது அப்படியே மாலை போட்டா மாதிரி கிரகமாலிகா யோகம். 7 to 7 1 to 7 இருந்ததுனாக்கா அந்த கிரகமாலிகா யோகமே இன்னும் கூட கூடுதலாக வேலை செய்யும். இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாருமே வெற்றி பெறுவது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நாம் ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். அந்த நேரங்காலம் சரியில்லைன்னா அப்போ தான் அங்கே கஷ்டம் ஏற்படுது, தொய்வு ஏற்படுகிறது, டிலே, காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் பாருங்கள், குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. இந்த ஜூன் மாதம் நிறைய நல்லது இருக்குது. குரு பெயர்ச்சி நடந்துருது. கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த ஜூன் மாதம் செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம், சனி குரு சேர்க்கை. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாதம் உங்களில் ஒரு 20% நபர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குது. இதுவும் நிஜம். எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உச்சம் பெற்ற குரு அங்கே மீனத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 9வது இருக்கக்கூடிய சனியை சந்திக்கிறார். சனினா நம்ம எல்லாம் அழுக்கு, கஷ்டம், இருட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு அதிர்ஷ்டம், சனி கொடுக்கும் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சனி இருக்கும் இடம் அதிர்ஷ்டம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த மாதம் இருக்குது. அதே போல் புதுசாக ஸ்கூல் மாறுறவங்க, படிச்சுட்டு வெளியில் வரவங்க, அதே போல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்டுக்காக காத்திருக்கக்கூடியவங்க, நீட்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, ரிசல்ட் வந்திருக்கும். இப்போ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. இன்னும் 1 வருஷம் எழுதலாமா? பசங்க காத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க சாமி. இன்னும் 1 வருஷம் காத்திருக்கிறதா இல்லையா? இப்பயே எழுதிடலாமா, இல்லை வேறு கோர்ஸை சேர்த்துடலாமா? இது போல் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ஜேஇஆர் இருக்கலாம், ஐஐடியாக இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம். காத்திருக்கலாமா வேணாமா? அதே போல் புதுசாக காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, வேலை வாய்ப்பு, கல்வி, வெளிநாட்டு பயணம், புதிய
அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம், மெயினாக பரீட்சை சம்மந்தப்பட்டது, எக்ஸாம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு எத்தனை தன்மை இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசி. மகர ராசி என்பர்களே, ஜூன் மாதம் ஆவலோடு எதிர்பார்த்த குரு பெயர்ச்சி நடந்துவிட்டது. மகர ராசி என்பர்களே, இனி உங்களுக்கு தடையே இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வறுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் சரிதான், ஒரு கடையில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் போன்றவை வச்சு நடத்தக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க, வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடியவங்க, மெயினாக வேலை செய்யக்கூடியவங்க, அடிமை தொழில் செய்யக்கூடியவங்க, ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை மகர ராசி அன்பர்களே, இனி ஒரு வருஷத்துக்கு உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இடத்துல எவ்வளவோ மகர ராசி அன்பர்கள் வந்திருக்காங்க. வரும்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வருவாங்க. பல கஷ்டங்கள் இருக்கும் அவங்களுக்கு. குடும்ப பிரச்சனையாக இருக்கும், தொழில் பிரச்சனையாக இருக்கும், காதல் பிரச்சனையாக இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும், மெயினாக குடும்ப பிரச்சனைகளாக இருக்கும், தொழில் பிரச்சனையாக இருக்கும், கடன் சுமைகள் பிரச்சனைகளாக இருக்கும், பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கும். எவ்வளோ மகர ராசி அன்பர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் நஷ்டத்தோடு நம்மகிட்ட வருவாங்க. அப்புறம் வாராகிட்ட வந்ததுக்கப்புறம் பூஜைகள் செஞ்சதுக்கப்புறம் அவங்க அற்புதமான முறையில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மகர ராசி அன்பர்கள் நல்லா இருக்கிறாங்க. பல கஷ்டப்பட்ட மகர ராசி அன்பர்கள், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கி சூப்பர் ஆகிட்டாங்க. அவங்க பிரச்சனையை விட்டு வெளியில் வந்துட்டாங்க, புதிய வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, புதிய வருமானம் தேடிக்கிட்டாங்க, வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அப்போ ஒரு 20% மகர ராசி அன்பர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அல்லது நார்மலான பொசிஷனில் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% மகர ராசி அன்பர்கள் மட்டும்தான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களையும் காப்பாற்ற வந்து விட்டார் இந்த குரு பகவான். உங்களை காப்பாற்றுறதுக்குன்னே வந்திருக்காரு குரு பகவான். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் முதல் அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. அப்படி ஒரு வெற்றிக்கான காலம். நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். இதுவரையிலும் தோல்வியையே சந்தித்து வந்த மகர ராசி அன்பர்களே, இதுவரையிலும் எல்லா இடத்துலையும் நமக்கு தோல்வி தான் சாமி இருந்தது, வெற்றியே கிடைக்கலைங்க சாமி. இதுவரையிலும் தோல்வியை சந்தித்து வந்த மகர ராசி அன்பர்களை இனி வெற்றி மேல் வெற்றி கிட்டும். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, மெயினாக வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும், இடமாற்றங்கள் கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அதே போல் பேங்க் செக்டராக இருக்கலாம், பிரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கோ பேங்க் செக்டராக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இன்சூரன்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி செக்டரில் புதுசாக இவங்க ஐடி டெவலப்பராக இருக்கலாம், இல்லை அதில் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே சமயத்தில் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ ஐடி செக்டராக இருக்கலாம், ஏஐயாக இருக்கலாம், அதே போல் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசுகள் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் ரெசிடென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க,
டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு ஏமாந்தவங்க, அதில் தான் நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஆன்லைன் பிஸ்னஸில் போய் நான் மொத்தமாக ஏமாந்துட்டேன் சாமி, ஆன்லைனில் நான் மொத்தமாக போய் ஏமாந்துட்டேன் சாமின்னு சொல்லக்கூடியவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யக்கூடியவங்க, சிறிய அளவில் தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனி ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் அமைப்புகள், ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய சிப்காட் நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், சொந்த இடத்துல பெரிய ஃபேக்ட்ரி யாரும் பிஸ்னஸ் பண்ணுறது. அப்போ சிறு தொழிலாக இருந்தாலும், விவசாயமாக இருந்தாலும், விவசாய பெருமக்களாக இருந்தாலும், அதே போல் ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டம், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள், வீண்பழி அவமானங்கள், தலை குனிவுகள், கடுமையான பிரச்சனைகள், இப்போ இதெல்லாம் உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக உடம்பு சரியில்லாமல் போகிறது, சிறு சிறு விபத்துக்கள், கையில் காலில் சிறு சிறு விபத்துக்கள், அது எல்லாத்துக்கும் மேலே மகர ராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை கடன் சுமை, கடன் பிரச்சனைகள். இதுதான் பிரச்சனை. இப்போ கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல, ஸ்டக்காகி நிற்கிறது குடும்பம். அப்படியே கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இது சார்ந்த வம்பு வழக்குகள், பணங்காசு கொடுத்து ஏமாறுதல். அப்போ இந்த மாதிரியான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி என்பர்களே. இந்த எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், இப்போ எனக்கு தெரிஞ்சு மகர ராசி என்பர்கள் நான் சொன்னேன் எவ்வளோ பேர் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க, வாராகிட்ட வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் கூட, சினிமா துறையை சார்ந்தவர்கள், நார்மலான விவசாய பெருமக்கள் எல்லாருமே நம்மகிட்ட வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதில் இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய மகர ராசி என்பவர்கள், நீங்கள் வேலை வாய்ப்பு கஷ்டமாக இருக்கலாம், உடல்நிலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அல்லது எப்பயும் போல தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், கடன் சுமை, கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், நோய் நொடிகளாக இருக்கலாம், மனசில் பயமாக இருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. நல்ல நேரம் பிறந்துடுச்சு. இனிமேல் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. வாராகி ஆசீர்வாதம், அம்பாளுடைய ஆசீர்வாதம், நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க, எந்த குறையும் வராது. நல்ல நேரம் பிறந்துடுச்சு. ஜூன் மாதத்துலேருந்து குரு பார்க்குறாரு. ஜூன் மாதத்துலேருந்து உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. அப்போது அன்பான குரு உங்களுக்கு நல்லதொரு குரு கிடச்சிருவார். அந்த குரு மூலமா நல்ல பரிகாரங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக ஓஹோன்னு இருக்க போது மகர ராசி அன்பர்களே. கடைசியாக நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் கிரகமாளிகா யோகம் இருக்குது. குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் ஆட்சி. எல்லாத்துக்கும் மேலே ராகு சுக்கிரன், ராகு புதன் தொடர்பு. அப்படின்னா வெள்ளி விலை, அந்த தங்கம் விலை ஏற்றம் அடையும். கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. வெள்ளி ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூன் மாதம் விலையேற்றங்கள், மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, சென்செக்ஸு, இதெல்லாமே வந்து ட்ரேடிங்கு, இதெல்லாமே நல்ல லாபம் கொடுக்கும். அதே போல் இந்த கோல்டு பிஸ்னஸில் முதலீடு செய்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்,
பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, பிரிவுகளை ஏற்படுத்துவது, காதல் பிரச்சனைகள். இப்போ பொம்பளை பசங்க எங்கே அடங்குதுங்க? ஆம்பளை பசங்க கூட வீட்டுக்கு அடங்கிடுறாங்க, பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குதுங்க. அப்போ அது மாதிரி காதல் பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள். காதல் பிரச்சனைகளாக இருந்தால் திருமணத்தில் வரக்கூடிய தடைகள், பொருத்தம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ காதலில் வரக்கூடிய தடைகள், அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணமாகி 1 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மாமனார் மாமியார், 3வது நபரால் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது வசியம் சம்பந்தப்பட்டது, வேற தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள், சம்மந்தமே இல்லாமல் 2வது மனைவி, 3வது வெளியில் தெரியாத தொடர்புகள், ஆண் பெண் தொடர்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் ஒரு வசியம், பிரிவு இருக்குனாக்கா அதெல்லாம் காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. அதுக்கெல்லாம் நல்ல காப்பாற்றுறதுக்கு நல்ல வழி உண்டு. அதே போல் திருமண தடைகள், ஒரு இப்போ ஜூன் மாதம்னா நமக்கு தமிழுக்குங்க வைகாசி, ஆனி மாதம், உத்தராயணம், ஆனி மாதம் குரு பெயர்ச்சி நடந்து போச்சு. அப்போ இனிமேல் உங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு. உங்கள் பொண்ணோ பையனோ சீக்கிரமாக நல்லபடியாக ஜாதகம் அமைஞ்சு ஒரு டக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஐப்பசி கார்த்திகையில் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்டி போன திருமணம், தள்ளி போன திருமணம், கிட்ட வந்து நெருங்கி கூடி நின்று போச்சுங்க சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடிய திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ், விவாகரத்து வரையில் வரக்கூடிய பஞ்சாயத்துக்கள், அதெல்லாம் கூட நல்ல முறையில் முடியும், தீர்வு கிடைக்கும். சேராத கணவன் மனைவி மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாகுது, இந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். இப்போ ட்ரீட்மெண்ட்டு போகலாமா, ட்ரீட்மெண்ட்டு போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை இயற்கையாகவே குழந்தை கிடைக்குமா? அப்போ இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். எது? திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் வாழ்வியல் பிரச்சனைகள். இது எல்லாமே கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ இந்த ஜூன் மாதம் நம்ம எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே நல்ல மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.